நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய இந்த ஆண்டு விழாவின் சிறப்பு விருந்தினர் டாக்டர் கவிதா அவர்களை, நமது சிஸ்டர் கன்சர்ன் குமரகுரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதனுடைய முதல்வர் டாக்டர் தியோடர் அவர்களே, கல்லூரி முதல்வர் டாக்டர் செந்திலரசு அவர்களே, அனைத்து துறை தலைவர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, ஆய்வக பணியாளர்களே, அலுவலக பணியாளர்களே, இந்த ஆண்டில் பல்வேறு பிரிவுகளில் நிறைய பதக்கங்கள் பரிசுகள் பெறவுள்ள மாணவ மாணவிகளே மற்றும் அனைத்து துறை மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, முன்னாள் மாணவர்களே மற்றும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரியோட 45வது ஆண்டு விழா 1981 நமது தெய்வ திரு அருட்செல்வர் ஐயா அவர்கள் இந்த பகுதி வந்து முன்னெல்லாம் எப்படின்னா கரும்பு சர்க்கரை ஆலை வந்த பிறகு தான் இந்த பகுதியோட முன்னேற்றம் பெருமளவில் இருந்தது. கரும்பு விவசாயிகள், கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள், இதுபோல் நிறைய பின்தங்கியவர்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு உதவி பெறும் கல்லூரியாக 1981 நம்ம கல்லூரியை அருட்செல்வர் ஐயா அவர்கள் நிறுவினாங்க. அதிலிருந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் சுமார் 13,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கு பயின்று உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு உயர் பதவிகளிலும் மேலும் பலர் தொழில் முனைவோராக மிக சிறப்பாகவும் பணிபுரிந்து வருகிறார்கள். நமது கல்லூரியில் பொதுவாக அருட்செல்வர் ஐயா வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது, நம்ம மாணவர்களுக்கு வெறும் பாடத்திட்டத்தை மட்டுமே போதிக்கக்கூடிய சாதாரண பள்ளியாகவோ கல்லூரியாகவோ இதை நடத்துறது சரியாக வராது, மாணவர்களுக்கு ஏராளமான சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தினாங்க. நான் இந்த கல்லூரியில் ஒரு 41 ஆண்டாக பணிபுரிந்துட்டுருக்கேன். அருட்செல்வர் ஐயா கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினேன் 2013 பிரின்ஸ்பலாக. அப்போ எங்களுக்கு சொன்னது தான், பசங்களுக்கு நிறைய சேவை பண்ணணும்ப்பா, அதை முக்கியமான குறிக்கோளாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு இப்போ சொன்ன மாதிரி ஞாபகம். ஸோ அப்படி வந்து இருக்குது. இப்போ வந்து தற்போதைய ஆட்சி மன்ற குழு தலைவர் மாணிக்கம் ஐயா அவர்கள், துணைத் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மற்றும் நிர்வாகத்தில் உள்ள நமது தாளாளர் திரு முனிசாமி அவர்கள், அவர்தான் இன்றைக்கு வந்து இந்த விழாவுக்கு தலைமை தாங்குவதாக இருந்தது. அங்கே குமரகுரு என்ஜினியரிங் காலேஜில் அவர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறதுனால அங்கே வந்து இன்றைக்கி விழா போயிட்டுருக்கு. அதனால் இங்கே வர முடியல. அதனால் வந்து இப்போ நாங்கள் அதை நடத்துகிறோம். தாளாளர் அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்க சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் தாளாளர் சார்பாக பாராட்டுக்கள். ஸோ இப்படி கல்லூரியில் வந்து நிறைய வந்து சிறப்பான விஷயங்களை முதல்வர் ஆண்டறிக்கையில் வாசித்தார். நான் மீண்டும் ஒரு முறை அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஏராளமான கிளப் இருக்குது, இங்கே ஏராளமான பிரிவுகள், அசோசியேஷன்ஸு எல்லாம் இருக்குது. நிறையா அமெரிக்கன் காங்கிரீட் இன்ஸ்டியூட்டோட ஸ்டூடெண்ட் சாப்டர் இருக்குது. பியூரி ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸோட கிளப்பு 2 இருக்குது. அதுபோக நிறையா ரோட்ராக்ட் கிளப்பு இதெல்லாம் இருக்குது. இப்படி வந்து பல சிறப்பான பிரிவுகள், என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸுன்னு நிறைய விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுத்து அருமையாக செஞ்சுட்டு வர்றோம். இதனோட நோக்கம் என்னென்னா, மாணவர்களை வெறும் பாடத்தை படித்து நிறைய மார்க் வாங்கினவங்களாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல குடிமகனாக, நல்ல ஒழுக்கமுள்ளவனாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது நிர்வாகத்தோட பெரிய விருப்பம். அதுக்கான பயிற்சிகள் தான் அதெல்லாம். அதுபோக உங்களுக்கு நல்ல இடங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்காக வந்து ரொம்ப முயற்சி எடுத்து நிறையா பன்னாட்டு நிறுவனங்களோடவெல்லாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவங்க வந்து இங்கே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் வார கணக்கில் இருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் முதல்வர் பட்டியலிட்டார்.
ஸோ அப்படி கொடுக்கறது மூலமாக வந்து நமக்கு மாணவர்களுக்கு வந்து ரொம்ப எளிதில் வேலை வாய்ப்பு அமையுது. இப்போ 100% வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள்லாம் படித்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்லூரியில் பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க, படிக்கிறோம், டிகிரி வாங்குகிறோம், வர்றோம், அவ்வளோதான். வந்துட்டு அப்போல்லாம் இந்த சோசியல் மீடியாலாம் எதுவும் இல்லை, எந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுற வாய்ப்புகளும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், டெய்லி நியூஸ் பேப்பரை பார்த்து நிறையா கம்பெனிகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணி அது மூலமாக வந்து வேலைவாய்ப்புக்கு போராடி ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சா போதுங்கிற சூழ்நிலையில் தான் அப்போல்லாம் நாங்கள்லாம் படித்த போது இருந்தது. பட் ஏதோ ஃபார்ச்சுனேட்லி இப்போ எனக்கெல்லாம் வந்து இங்கே பெரிய நிறுவனத்தில் வந்து இங்கே ஆசிரியர் பணி கிடைச்சதுங்கிறத நான் பெரிய வரமாக நினைக்கிறேன். இப்படித்தான் இருந்தது. அதெல்லாம் இப்போ காலப்போக்கில் மாறி இப்போ நம்ம வந்து 100% வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். இது முன்னாடி வந்து இங்கெல்லாம் ஒரு 70-80% மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அப்படியெல்லாம் இருந்தது. அந்த 2013 வந்து நான் இந்த கல்லூரியோட முதல்வராக பொறுப்பேற்றேன். அந்த சமயம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் கிடைச்சார். யாருன்னா நம்ம கல்லூரியோட தற்போதைய முதல்வர் டாக்டர் செந்திலரசு. அவர்கிட்ட நான் வச்ச கோரிக்கை தான், சார் இந்த வருஷம் நம்ம எல்லா பசங்களுக்கும் வேலை வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் எவ்வளவு கம்பெனி விசிட் பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிக்கு விசிட் பண்ணி அங்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்மெண்ட்டு செல் ஃபார்ம் பண்ணி அதில் வந்து மிஸ்டர் செந்தில்குமார் மெட்டலர்ஜி அவரோட பணியெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஏராளமான இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம கல்லூரியோட இணைச்சி அது மூலமாக நிறைய MOU போட்டோம். நிறைய வேலைவாய்ப்பு பயிற்சிகள், அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத நான் முதல்வராக பொறுப்பேற்ற அந்த முதல் ஆண்டுலேயே 2014 இதே போல் ஒரு விழாவில் 2014 மார்ச்சில் நடந்த ஆண்டு விழாவில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத அறிவித்தோம். அதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி வச்சோம். ஸோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதை சிறப்பாக வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போது திரு சக்திவேல் அவர்கள் அதுக்கு மேலே இன்னும் சிறப்பாக வந்து அதை எடுத்து நடத்திட்டுருக்கார். இப்படியெல்லாம் நிறையா சாதனைகள் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அடுத்தபடி நமக்கு வந்து ஒரு நல்ல டீம் ஆஃப் ஃபேக்கல்ட்டி, அருமையான ஸ்டாஃப் டீம் அமைச்சிருக்கு. அதை வச்சு தான் நாங்கள் எல்லாமே சாதிக்க முடியுது. 2 பேர் இந்த 25-26 நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காங்க. நமது ஃபிசிக்ஸ் துறையை சேர்ந்த டாக்டர் கண்ணன், டாக்டர் ஜோதி முருகன். அப்புறம் அமெரிக்கன் காங்கிரீட் இன்ஸ்டியூட்லேருந்து பெஸ்ட் மென்டார் அவார்டு வாங்கியிருக்காரு டாக்டர் சண்முகம். இதுபோல் நிறைய பேர் கல்லூரியில் ஆசிரியர்கள் சுமார் 50 பேர் இருக்காங்க. 50 பேரில் 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து PhD, ஒரு 4-5 பேரை தவிர மீதி அனைவருமே வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் இது மாதிரி ஒரு டீச்சர் டீம் வந்து வேறு கல்லூரியில் நீங்கள் வேணால் விசாரிங்க, எங்கே வேணாலும் போய் இந்த மாதிரி ஒரு இது அமைஞ்சிருக்காது. அப்படி தான் வந்து நமது கல்லூரியில் ஒரு நல்ல சிறப்பான ஆசிரியர்கள் டீம். அதில் இந்த வருஷம் கூட புதிதாக ஒரு 10 ஆசிரியர்களை தேர்வு செஞ்சோம். எல்லாமே பக்காவாக அனுபவம் மிக்கவர்கள், ரொம்ப மெரிட்டோரியஸாக பார்த்து தான். நம்ம மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இது என்னென்னா, நல்ல கல்வி கொடுக்கணுன்னா நல்ல ஆசிரியர்கள் வேணும். அது மாதிரி தான் எங்கள் தேர்வு முறையெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமது கல்லூரியோட சிறப்பு. அதுபோக இந்த ஆய்வகங்களை எல்லாம் உள்ளே பாருங்கள். மற்ற துறையில் ஒரு துறையில் படிக்கிற மாணவர்கள் மற்ற துறையில் ஆய்வகமெல்லாம் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. 1ஆம் ஆண்டுலேயே முதல்ல எடுத்தோடனே இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லேயே அதெல்லாம் காமிக்கிறோம். இருந்தாலும் ஞாபகம் இருக்கான்னு தெரில, இன்னொரு முறை வேணாலும் பாருங்கள். இது மாதிரி ஒரு ஆய்வக வசதி வேறு எந்த கல்லூரியிலையும் பார்க்க முடியறதில்லை. நான் முதல்வராக இருந்தபோது வந்து ஒரு 3 மாவட்டங்களில் இருந்து ஒரு 25 கல்லூரிக்கு இந்த ஸ்குவாடு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரெடினஸ் கொடுக்கறதுலேருந்து எக்ஸாமோட சிஸ்டம் வந்து கரெக்டாக போகுதான்னு மானிட்டர் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தோம்.
தற்போதைய முதல்வரும் அந்த பணியை சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அங்கெல்லாம் போகிற போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். பெருசாக ஒரு ஆய்வகம்ங்கிற பேருக்கு தான் இருக்குது நிறைய இடத்துல. ஒன்றும் அங்கே ஃபெசிலிட்டி இல்லை. ஆனால் அதை பார்க்குற போது நம்மெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500% எக்யூப்டு லேபரேட்டரிஸ் வச்சுருக்கோம். இப்படி 5 பெரிய கம்ப்யூட்டர் சென்டர் எந்த பாலிடெக்னிக்கில் இருக்குது நீங்கள் வேணால் விசாரிங்க. 60க்கும் மேற்பட்ட சிஸ்டம் அப்படி எங்கேயுமே இல்லை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம மேனேஜ்மெண்ட். நம்ம மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்குற கோரிக்கையை இது வரைக்கும் நிராகரித்ததே இல்லை. அது ஆய்வக வசதிகளுக்காகட்டும் மற்ற ஃபெசிலிட்டிஸ்க்காகட்டும். அந்த அளவுக்கு நம்ம அருட்செல்வர் ஐயா ஆகட்டும், தற்போதைய ஆட்சி மன்ற குழு தலைவர் திரு மாணிக்கம் ஐயா அவர்களாகட்டும் உடனடியாக அதை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அனுமதி கொடுப்பாங்க. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு. இதை சரியாக பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்த வைக்கிறோம் நாங்கள். பல நிகழ்ச்சிகள் இதெல்லாம் 100% லேபரேட்டரி கிளாஸஸ் எல்லாம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா, நமது மாணவர்கள் பல்வேறு பொறியியல் கல்லூரியில் குறிப்பாக அந்த கிளாஸ் 1 காலேஜஸில் நிறைய பேர் அட்மிட் ஆகிறாங்க. அங்கேருந்து ஃபீட்பேக் எங்களுக்கு குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ்ஜி டெக்கு, பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கொங்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, இது மாதிரி இடத்துல எல்லாம் இருந்து அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது கல்லூரியில் படித்த மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இவங்க டைரெக்டாக செகண்ட் இயரில் சேர்றாங்க இல்லையா, அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸை இவங்க தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மோர் தேன் த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி. அந்த அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸு லேபரேட்டரி கிளாஸஸில் பக்காவாக ட்ரெயின்டாக வெளியே போகிறாங்க. அதை ரொம்ப பெருமையாக எல்லோரும் சொல்லி கேட்டிருக்கோம் ரெகுலராக. ஸோ இப்படி நம்மக்கிட்ட வாய்ப்புகள் இருக்குது, சரியாக பயன்படுத்திக்கணும். மாணவர்கள் இப்போல்லாம் பொதுவாக அதாவது என்னன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கணும், தானாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய பேர்கிட்ட. அப்படி இல்லை விஷயம். நிறைய லேர்ன் பண்ணணும், இப்போல்லாம் நிறைய கற்றுக்கணும். எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நிறைய கற்றுக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் இது மாதிரி இடங்களில் ஏற்படுத்தி கொடுக்குறோம். நிறைய தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் உங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த 3 ஆண்டுகள் இங்கே படிக்கிறதில் இதை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இப்போது இங்கே பிடிச்சி போகிற போது 20 வயசு கூட இல்லை, அடுத்தது குறைஞ்சபட்சம் 60-70 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைகிறதுக்கான அடித்தளம் தான் இங்கே. அதனால் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். மீண்டும் ஒரு முறை நிர்வாகத்தின் சார்பாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு என்னோட பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.